ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி தான். ஆல் டைம் ஃபேவரட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் சாக்லேட் போட்டு ப்ரௌனி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா 50 கிராம் எடுத்துக்கிறேன், பட்டர் வந்து 50 கிராமு, அது டார்க் சாக்லேட் வந்து 75 கிராம் எடுத்துக்கிறேன், ஒயிட் சுகர் வந்து 35 கிராம், அதே மாதிரி ப்ரௌன் சுகரும் 35 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு வந்து 20 கிராம் எடுத்துக்கிறேன், ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? முதல்ல பட்டரையும் இந்த டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டோம். அதில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் வச்சாச்சு, அதை மெல்ட் பண்ணிக்கலாம். அது கூட டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். பட்டரும் டார்க் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பட்டரும் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில்கி டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுதான் கரெக்டான பதம். இதை வந்து அப்படியே நம்ம அந்த மைதா மாவு கலவையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஜல்லடையை எடுத்துட்டு மைதா மாவு, கொக்கோ பவுடரை ஜலிச்சுக்கலாம். மைதா மாவு கொக்கோ பவுடரை ஜலிச்சாச்சு. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரையும் ஜலிச்சுக்கலாம். சாக்லேட் முட்டை கலவையை வந்து நம்ம இந்த மைதா மாவோட கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் திக்காக தான் இருக்கும். இது கூட நோ பேக்கிங் பவுடர், நோ பேக்கிங் சோடா. அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் டாப் லேயரோட அழகாக வரும். இது கூட நம்ம வந்து சாக்லேட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மைதா மாவு டஸ்ட் பண்ண பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இது அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிளாக் சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம். கலக்கிடலாம் நல்லா. மேலே நம்ம சாக்லேட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இது கேக்கு கிடையாது, அதனால இதை நம்ம டேப் பண்ண போகிறதில்ல. ஒரு சின்ன குச்சி வச்சு ஏர் பபிள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுக்கலாம். புது டேஸ்ட்டாக ரசமலாய் கூட ப்ரௌனி சேர்த்து சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருந்தது. ஃப்ரிட்ஜில் ரசமலாய் பண்ணி வச்சுட்டு ப்ரௌனியை எடுத்து அதில் போட்டுட்டு சாப்பிட்டோம். செம சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.